முதுகு வலி வந்து ஒரு ஏஜுக்கு தகுந்தால நமக்கு அந்த வித்தியாசங்கள் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் கோயர்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த பேக்கை தூக்குறதுனாலையோ இல்லை ரொம்ப விளையாட்டுனாலையோ இல்லை அரைகுறை பொசிஷன், அவங்க சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நார்மலான பொசிஷனில் படுக்க மாட்டாங்க, பயங்கரமாக அந்த அப்நார்மல் பொசிஷனில் தான் படுப்பாங்க. இந்த மாதிரி இதுகள்னால தசைப்பிடிப்பு வந்து அவங்களுக்கு வலி வரலாம். நடுத்தரம், அதாவது ஒரு 40, 45, 30க்கு மேலே இருந்து 40, 50க்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறது, வெயிட்டு தூக்கி மாற்றுறது, இந்த மாதிரி வேலை செய்யும்போது நம்ம முதுகெலும்புகளுக்கு நடுவில் உள்ள ஜவ்வுன்னு சொல்கிற ஒரு ஐட்டம் இருக்கும். அது விலகிறதுனால காலுக்கு போகிற நரம்பை பாதித்து அவங்களுக்கு முதுகில் வலியோ இல்லை முதுகில் இருந்து காலுக்கு பரவுற மாதிரி ஒரு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங், காலில் மரமரப்பு, காலில் வீக்னஸ், இந்த மாதிரி இதுகள் வரலாம். வயசாகிறவங்களுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம எலும்பு, நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்தே உழைச்சி வேலை செய்கிறோமோ அதே மாதிரி எலும்புகள் நமக்கு வேலை செஞ்சு எலும்பு தேய்மானம் வரும். எலும்பு தேய்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்போட திக்னஸ் குறைவாக இருந்தாலும் அதை நம்ம எலும்பு தேய்வுன்னு தான் சொல்கிறோம். அதே நேரத்தில் எலும்புகள் ஒன்னோட ஒன்று உரசி வரக்கூடிய தேவையும் மக்களுக்கு புரியறதுக்காக நம்ம சிம்பிள் டேர்மாக எலும்பு தேய்வு அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஸோ பேக் பெயின் வயசானவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மாதிரி காரணங்கள். இதில் நடுத்தரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆஃபீஸில் ரொம்ப நேரமாக உட்காந்து இருக்கிறவங்க, பைக் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி அவங்க பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூன் போட்டே அப்படி உட்காந்தே ஓட்டுவாங்க. ஆக்சுவலாக கூன் போட்டு நம்ம ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, ஏன்னா நார்மல் பொசிஷன் இல்லை அது. கூன் போடுறதுங்கிறது நமக்கு நார்மலாக நீங்கள் நேராக நெஞ்ச நிமித்து அப்படி உட்காந்துருந்தது தான் முதுகில் எலும்பு கொஞ்சம் வளைவாக இருக்கும். அதுதான் நம்மளோட நார்மல் பொசிஷன். நீங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்க, கஷ்டமாக இருக்குன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் முதுகை தளர்த்தி கொஞ்சம் கூன் போட்டு அப்படி உட்காரலாம், இல்லைன்னா பின்னாடி கொஞ்சம் சேரில் தள்ளி உட்காரலாம். மறுபடியும் நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு இதை வந்துடணும், நேராக இப்படி பொசிஷனுக்கு வந்துடணும். அப்படின்னா விரைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சு பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பைக் ஓட்டுறவங்களுக்கும் அதே தான், நெஞ்ச நிமித்து ஆஃபீஸில் உட்காரவங்களுக்கும் அதே தான். இது மாதிரி இது பண்ணுங்க. இது போக முதுகு வலிக்கு நம்ம ஆகாரங்கள்லையும் சின்ன வயசுல இருந்தே இந்த பால் சார்ந்த ஆகாரங்கள்லாம் நிறைய எடுக்காமல் இருந்தாலும் இந்த எலும்பு தேய்வு, வீக்னஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். ஸோ நான் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பால், தயிர், மீன், முட்டை, இந்த மாதிரி எலும்பு சத்து அதிகமாக உள்ள ஆகாரங்களை கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்து வெயிட்டு போடுறதுக்கு நான் சொல்லலை, சேர்க்காத இதுகளை கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். இது போக ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு பெயின், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், டாக்டரை பார்த்து எக்ஸ்ரே எடுத்து இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி இந்த பிடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் முறைகளும், கொஞ்சம் அவங்களுக்கு தன்னை போல செய்கிற மாதிரி பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்குள்ள எக்ஸசைஸும் நம்ம டீச் பண்ணி கொடுப்போம். இது போக எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்குள்ள அடிஷ்னல் டேப்லெட்ஸும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இதுகள் தான் பொதுவிலே காமனாக நம்ம பேக் பெயினுக்குன்னு மைண்டில் வைக்க வேண்டியது.